இந்நாள் வரைக்கும் எங்கள் ஏரியாவில் யாருமே ட்ரை பண்ணாத ஒரு விவசாயத்தை தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அப்படி என்னடா விவசாயம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எங்கள் ஏரியா வந்து வெட்லேண்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் கிராப் தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப் வந்து பண்ண போகிறேன். அது என்ன கிராப் அப்படின்னா பப்பாயா. இந்த பப்பாயா வந்து வேர்ல்ட்லேயே இந்தியா தான் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. இந்த பப்பாயாவில் நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ரெட் லேடி, நம்பர் 15, ஐஸ்பெரி, சன்பெரி, ஈகோபெரி, க்ரீன்பெரி அப்படின்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நான் என்ன வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெட் லேடிங்கிற வெரைட்டி சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் பர்டிகுலராக இந்த ரெட் லேடி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பிளாக் சாயிலுக்கு இந்த ரெட் லேடிங்கிற வெரைட்டி வந்து கொஞ்சம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சூஸ் பண்ணேன். நான் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் கேதர் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜில் போய் ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் ஃபார்மில் போய் ஹார்டிகல்ச்சர் ஃபார்மில் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். நான் பிளான்ட்டுமே ஹார்டிகல்ச்சர் ஃபார்மில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ரெட் லேடி பப்பாயா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணச்சில் டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயும் நான் ஒரு ரீசனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபுல் ப்ளெஜ்டாக நிறையா பிளான்ட்லாம் நடலை. சிம்பிளாக ஒரு 50 பிளான்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிளான்ட்டோட ரேட் வந்து 20 rupees. இந்த பிளான்ட்டை வச்சு எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் வந்து ஃபார்மிங் பண்ணலான்னு இருக்கேன். ரெகுலராக உங்களுக்கும் அப்டேட் கொடுக்குறேன். ஸ்டே கனெக்டட் வித் அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.